மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ஆழ்வார்பேட்டை கேளிக்கை விடுதியில் அதிக ஒளியுடன் பாடல்கள் ஒலிக்கப்பட்டதால் கட்டடம் அதிர்ந்து விபத்து ஏற்பட்டதாக தற்போதைய தகவல் கிடைத்திருக்கிறது. கேளிக்கை மதுபான விடுதி விபத்து தொடர்பாக முதல் தகவல் அறிக்கையில் புதிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கட்டடம் அதிர்வது வாடிக்கையாக இருப்பதாக அங்கிருக்கக்கூடிய பணியாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். விடுதி உரிமையாளர் மற்றும் மேலாளரிடம் இது தொடர்பாக தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் புகார் கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். அவரோடு பேசலாம். கோகுல், இப்போ இந்த ஆழ்வார்பேட்டை விடுதி விபத்து தொடர்பான கூடுதல் தகவல்கள் என்ன? ஆழ்வார்பேட்டையில் உள்ள செக்மேட் என்ற கேளிக்கை விடுதியில நேற்றைய தினம் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் அங்கு பணியாற்றக்கூடிய 3 ஊழியர்கள் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். இது தொடர்பாக அங்க இருக்க ஊழியர் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். குறிப்பாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அந்த கேளிக்கை விடுதியில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய அளவில் ஸ்பீக்கர்கள் வைக்கப்பட்டு பாடல்கள் ஒளிபரப்பப்படும் என்றும் அதனால் அந்த கட்டிடம் அதிரும் என்றும் இது குறித்து ஏற்கனவே உரிமையாளர் மற்றும் மேலாளரிடம் தகவல் தெரிவித்தும் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் ஏற்கனவே இது போன்ற ஆட்கள் அதிகமாக வரும்போதும் ஸ்பீக்கர்களை பயன்படுத்தும் போதும் கட்டிட அதிர்வு இருந்ததாக அந்த புகாரில் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது எஃப்ஐஆர் காப்பி, அதாவது முதல் தகவல் அறிக்கையுடைய விவரங்கள் வெளியாயிருக்கிறது. அந்த முதல் தகவல் அறிக்கையில் இந்த விவரங்கள் எல்லாம் புகார் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கவனக்குறைவாக செயல்பட்டதாக உரிமையாளர் மற்றும் மேலாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு மேலாளர் சதீஷ் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உரிமையாளரை தேடி வர்றாங்க. இதில் ஏற்கனவே இந்த கட்டிடம் ஒரு பழமையான கட்டிடம், முறையாக கட்டப்படவில்லை என்றும் இது போன்ற கூட்டம் அதிகமாக இருக்கும் போது அதிக அளவில் ஸ்பீக்கர்களை பயன்படுத்தும் போது கட்டிடம் அதிர்ந்திருக்கிறது இந்த புகாரின் மூலம், இந்த முதல் தகவல் அறிக்கை மூலம் தெரிய வந்திருக்கிறது. காயத்ரி.